வேறுபட்ட பலவிதமான சம்பவங்கள் கடந்த நாட்களில் எங்கட நாட்டுக்குள்ளே நடந்திருக்குது. பலவிதமான சம்பவங்கள். அதில் ஒரு 3 முக்கியமான சம்பவங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தனித்தனியாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறதை விட ஒரே வீடியோவில் அந்த 3 சம்பவங்களையுமே சொல்கிறேன். 3மே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சம்பவங்கள். ஒன்று, எங்களினுடைய வாழ்நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சம்பவமும் 2 முக்கியமான சம்பவங்களும் நடந்திருக்குது. என்னன்றதை விரிவாக விளக்கமாக முதல்ல இருந்தே தெளிவாக சொல்கிறேன். என்னடா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PK கரிகாலன். அது என்னடா பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுன நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, முதல் சம்பவம் என்னன்னு சொன்னால், இது எங்கட நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய சம்பவம். பெரிய என்று சொன்னால் அதி உச்சகட்டமான ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய சம்பவம் என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னால், எங்கட நாட்டுக்குள்ள இந்த தேரர்கள் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக போய்கொண்டு தானே. கடந்த வாரங்களில் கூட வெளிநாடுகளில் இருந்து எங்கட நாட்டுக்குள்ள வந்த தேரர்கள் போதைப் பொருளோட வந்தார்கள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரு 22 தேரர்கள். அதுக்கு முதல் இருந்த காலகட்டத்திலையும் சில தேரர்கள் பெண்களோட இருந்து பாலியல் துஷ்பிரயோகங்கள் மேற்கொண்டது, மது போதையில் இருந்த தேரர்கள் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் இந்த தேரர்கள் தொடர்பாக போய்கொண்டிருக்குது. அதை பற்றி அந்த வீடியோலையும் நான் சில விடயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தேரர்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் என்று பார்த்தா, இலங்கையினுடைய மகாநாயக்க தேரர்கள் இருக்கிறார்களானே, இந்த தேரர்களினுடைய இந்த பீடங்களினுடைய பீடாதிபதிகள் என்று சொல்லி ஒரு உச்சகட்டமான நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள். அந்த இடத்துல அதி உச்சகட்டமான நிலையில இருந்த இலங்கையினுடைய பல்லேகம ஹேமாரத்தன தேரர் என்ற ஒரு உச்சகட்டமான தேரர் ஒருத்தர் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் எதுக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னா, அதை கேட்டா நீங்க பயங்கரமா அதிர்ச்சி அடைவீங்க. ஒரு உச்சபட்சமான நிலையில இருந்த ஒரு தேரர் வெறும் 15 வயது இருக்கிற ஒரு சிறுமிய பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தின குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு இப்ப விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஜோஜி பாருங்க, மகாநாயக தேரர், அந்த பீடாதிபதிகளினுடைய அதி உச்சகட்டமான பீடாதிபதியா இருந்த ஒரு தேரர் தான் 15 வயசு மைனர் கேர்ளை துஷ்பிரயோகப்படுத்தினு சொல்லி அவர் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய சில விடயங்கள் வெளியில வந்திருக்குது. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 8ஆம் திகதி இவர் கொழும்புல இருக்கிற ஒரு தனியார் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த நிலைமையில தான் இந்த ஒரு பிரச்சனை வெளியில அந்த சிறுமியினுடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில இந்த பிரச்சனை வெளியில இவர் கைது செய்யப்பட்டு இப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல வருகிற 12ஆம் திகதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதுல என்ன இதை விட கொடுமையான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தேரருக்கு இவர் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யறதுக்காக அந்த சிறுமியினுடைய தாயாரும் உடந்தையா இருந்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா, அந்த சிறுமி இவர்களுக்கு காசுக்கு விற்கப்பட்டார் என்ற மாதிரி சில விடயங்கள் எங்களால் செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காசுக்கு கொடுக்கப்பட்டு தான், கடத்தி கொண்டு வரப்பட்ட நிலைமையில காசுக்கு கொடுத்து தான் இந்த சிறுமி இந்த குறிப்பிட்ட தேரரால 15 வயசு சிறுமி, வெறும் 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருத்தர் பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். ஒரு மிகப்பெரிய இது இலங்கையினுடைய ஏனைய சரியான முறையில் மதிக்கத்தக்க தேரர்களுக்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு செயல்பாடா, ஒரு குற்றச்சாட்டா இந்த தேரனுடைய செயல்பாடு இப்ப மாறி போய்கொண்டிருக்குது. நான் ஏற்கனவே அந்த போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தேரர்களினுடைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். தேரர் என்றவர்கள் தங்களினுடைய முழுமையான ஆசைகள் எல்லாத்தையுமே துறந்துதான் அந்த துறவு நிலைக்கு போக வேண்டியவர்கள். ஆனா இப்படிப்பட்ட தேரர்களினுடைய மனநிலைகள் இப்படி இருக்கிறபடியா இவர்களை மதிக்கிறதுக்கு இல்லை, அவர்களை பார்க்க எப்படி அவர்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறன்றதே தெரியாத ஒரு நிலைமை தான் எங்களால் அந்த மாதிரி தான் சிந்திச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியானவர்கள் அவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது அதை விட மோசமான ஒரு நிலைமையா இந்த ஒரு சம்பவத்திலிருந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி போய்கொண்டிருக்கிற இலங்கையினுடைய அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இது மாதிரி நடக்கக்கூடிய தொடர்ச்சியான சம்பவங்களும் தொடர்ச்சியான பாடங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டு வருது. இந்த சமநிலை இல்லாம எல்லாருமே, அனைத்து மதங்களுமே சமம், அனைத்து மொழி இருக்கக்கூடிய மக்களும் சமன்ற நிலைப்பாடு இல்லாம ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி போனா அது எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கும்ன்றதும் இந்த சில விடயங்கள்ல இருந்து பொதுவாகவே வெளிப்படையா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இது முதலாவது சம்பவம். அடுத்த 2வது இதே மாதிரியான இன்னொரு பெரிய சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கு தானே, இலங்கை விமான சேவை, அந்த விமான சேவையினுடைய முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேன உயிரிழந்து போயிருக்கிறார். முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன அவருடைய வீட்டில் வச்சு உயிரிழந்து போயிருந்தார் கடந்த 8ஆம் தேதி. அவருடைய உயிரிழப்புக்கு பின்னால இப்ப ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுந்திருக்குது. அது உண்மையிலேயே அவர் தற்கொலை செய்துதான் உயிரிழந்து போனாரா இல்லாட்டி கொல்லப்பட்டாரான்ற வரைக்கும் பல சந்தேகங்கள் எழுந்திருக்குது. இன்றைக்கு வந்திருக்கிற சிஐடியினுடைய ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில சில சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது, எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவர் யார், இவருக்கு பின்னால போய்கொண்டிருக்கிற இந்த சர்ச்சைக்கான காரணம் என்ன, இவர் ஏன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கேள்வி எழுந்திருக்குன்னு சொன்னா இவர் கடந்த நாட்கள்னு சொல்றதை விட கடந்த வருடங்கள்ல பெரிய அளவில் பேசப்பட்ட ஏர்பஸ் வாங்கின ஊழல், ஏர்பஸ் விமானங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்காக வாங்கின ஊழல்ல குற்றம் சாட்டப்பட்ட முக்கியமான ஒரு குற்றவாளி தான் இந்த கபில சந்திரசேன. இவர் மட்டுமில்ல, முன்னாள் இலங்கையினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட சில முக்கியமான புள்ளிகள் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஊழல் வழக்கு தான் அந்த ஏர்பஸ் விமானங்களை வாங்கின $2 மில்லியன் பெறுமதியான ஊழல் செய்யப்பட்ட ஒரு ஊழல் வழக்கு. இந்த ஊழல் வழக்குல ஏற்கனவே இந்த கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு திரும்பவும் கைது செய்யப்பட்டு திரும்ப பிணையில விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு திரும்ப இவர் இறந்து போறதுக்கு முதல் நாள் தான் இவரை திரும்பவும் கைது செய்ய சொல்லி நீதிமன்றத்தால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில தான் அடுத்த நாள் அவர் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டிய ஒருத்தர் முதல் நாளே 8ஆம் தேதி அதிகாலையில அவர் சடலமா மீட்கப்பட்டிருக்கிறார். அவரினுடைய கொழும்புல இருந்த இல்லத்துல வச்சு, அவருடைய இல்லம் கிடையாது, அவருடைய மனைவியினுடைய சகோதரியினுடைய ஒரு இல்லத்துல வச்சு அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இப்ப வருகிற 12ஆம் தேதி இதே வழக்குல தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலங்கையினுடைய லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால முன்னிலையாக சொல்லி ஒரு அழைப்பும் விடுக்கப்படுகிறது. அந்த ஆணைக்குழுல முன்னிலையாகி இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்றதுக்கான ஒரு அழைப்பு மாதிரி அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊழல் பட்டியல்ல இது முக்கியமான ஒரு ஊழலா சொல்லப்படக்கூடிய ஊழல். கிட்டத்தட்ட 60 மில்லியன் இலங்கை ரூபாய்களை இவர் மஹிந்த ராஜபக்ச இந்த ஊழல்ல இருந்து பெற்றுக்கொண்டதா சொல்லி பிரச்சனை போய் கொண்டிருந்தது. இந்த ஊழல் தொடர்பான ஃபுல் வீடியோ வேணும்னு சொன்னாலும் நான் டீடைல்டா எப்படி இது நடந்தது, இது ஒரு கொலை கிடையாது, இதுக்கு முதல் இந்த ஒரு ஊழலை வெளியில கொண்டு வந்த இன்னொரு முக்கியமான நபர் ஒருத்தரும் கொலை செய்யப்பட்டிருந்தார். ஸோ பலவிதமான கோணங்கள்ல இந்த ஒரு கேஸ் இதுவே ஒரு பெரிய கேஸா போய் கொண்டிருக்குது. அதை பற்றி நான் வீடியோ வேணும்னு சொன்னாலும் நான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அப்டேட் பண்றேன். இது கொலையா இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுறதுக்கான காரணமும் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய வாயிலிருந்து உண்மை வெளியில வந்துருமோன்ற ஒரு அச்சத்துல இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலையும் இந்த சம்பவம் பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. எதுவுமே இன்னுமே உறுதிப்படுத்தப்படையில, ஆனா ஒவ்வொரு சந்தேகத்திற்கிடமான அடிப்படையில விசாரணைகள் பல்வேறு கோணங்கள்ல மேற்கொள்ளப்படுறத எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியா வரக்கூடிய அப்டேட்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதை பார்க்க எப்படி இருக்குன்னு சொன்னா, அட பாவிகளா, இவ்வளவு தூரம் மோசமாவா அரசியல் செய்றீங்க, இவ்வளவுக்கு நீங்க மாட்டிக்கொள்ள கூடாதுன்றதுக்காக கொலை எல்லாமே பண்றீங்களான்ற அளவுக்கான ஒரு அளவுல தான் இந்த கேஸ் போறதையும் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போது எல்லாமே வெளிப்படையா எங்களுக்கு தெரிய வரும். ஓகே, கடைசி 3வது முக்கியமான எங்கட வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ற வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்குள்ள மின்சாரத்துக்கான வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. எவ்வளவு வரி என்று சொன்னா 180 யூனிட்ஸுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய மின்சார பாவனையாளர்களுக்கு மட்டும் 18% வரி அதிகரிப்பு நாளையிலிருந்து மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரக்கூடிய வகையில அமல்படுத்தப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் நீங்க 30 யூனிட் மின்சாரத்தை பாவிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 230 ரூபாய் பில் வரும். 60 யூனிட்னு சொன்னா 630 ரூபாய், 90 யூனிட்னு சொன்னா 1840 ரூபாய், 120க்கு 3280 ரூபாய், 150க்கு 5100 ரூபாய், 180க்கு 6420 ரூபாய் வரும். இது வரைக்கும் ஓகே, 180 யூனிட் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. 180 யூனிட்டுக்கு நீங்க மேல பாவிக்கிறீங்கன்னு சொன்னா 210 யூனிட் பாவிக்கிறீங்கன்னு சொன்னா 9570 ரூபாய் ஏற்கனவே இருந்தது. இப்ப 1760 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 11,330 ரூபாய் உங்களுக்கு புதிய பில் வரும். அந்த 18% வரியோட புதிய பில் வரும்.
240 யூனிட் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் 12,120 ரூபா இருந்தது. இனிமேல் 14,330 ரூபா வரப்போகுது. 270 யூனிட்டுக்கு 14,670 ரூபா, 17,330 ரூபாவை அதிகரிக்கப்படுது. 300 யூனிட்டுக்கு 17,220 ரூபாய் இருந்தது, 20,330 ரூபாவா அதிகரிக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக அதை அதிகரிக்க அந்த யூனிட்டினுடைய பாவனைக்கு ஏற்ற மாதிரி உங்களினுடைய மின்சார பில்லும் வந்து அதிகமாக வரும். இந்த 18% வரியோடு சேர்த்து அதிகமாக வரப்போகுது. 180 யூனிட்டுக்கு கீழே பாவிக்கிறார்களுக்கு, பொதுவாக வீடுகளில் பாவிக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வராது. ஓகே, இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராள மக்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிடலாம். தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட்ஸ் தெரிஞ்சு கொள்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.